Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம கொங்குநாடு ஸ்டைல்ல கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது, சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முறை நீங்க செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அவ்வளவு ருசியா இருக்கும். சோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம இப்போ 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கும் போது இன்னுமே சுவை கொடுக்கும். இப்போது நம்ம மிளகாய் கருகிடாமல் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துட்டு இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். நல்லா வறுபட்டிருக்கணும், அதே சமயம் கருகிடாமையும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாம். அந்த எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது அந்த 5 சின்ன வெங்காயத்தையும் 2ஆக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். ஒரு பல் பூண்டே போதும். அதிகமாக வெங்காயம் பூண்டு சேர்த்திக்க வேண்டாம். இது ஒரு விதமான சுவையும் கொடுக்கும். அதே சமயம் இது அதிகமாக சேர்த்திக்கும் போது உங்களுக்கு அந்த கொத்தமல்லியோட சுவையை டாமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா முன்னாடியே கூட சேர்த்திக்கலாம், பட் அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வறுபடுற டைமும் இந்த கடலைப்பருப்பு செவக்கிற டைமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பே போதும். அதிகமாக சேர்த்திக்கிட்டோம்னா அதோட வாசனையும் பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் பூவோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தலையை வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாதியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது பாதி கட் அளவுக்கு மல்லித்தலை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக சுருண்டு வந்துடும். இது கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோட வாசனை மாறிச்சு அப்படிங்கும்போது அதோட டேஸ்ட்டும் மாறிடும். இது வதங்கி இருக்கணும், அதே சமயம் கரிஞ்சிடவும் கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். புளியும் லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, தேங்காய், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தலையும் புளியும் வதக்கியிருந்தோம். எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு கொங்குநாடு ஸ்டைலில். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.